இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மது அருந்துவது புகையிலைப் பொருட்களை பயன்படுத்துவது தடையில்லை. அது புகையிலைப் பொருட்களை பயன்படுத்துவது கேடு என்று அரசாங்கம் விளம்பரம் செய்கிறது. ஆனால் 18 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு விற்பதற்கு சட்ட ரீதியிலான தடைன்னு சொன்னால் 18 வயதுக்கு மேலே பயன்படுத்துவதற்கு தடை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்காக ஒரு மாணவர் மது அருந்தி விட்டு கல்லூரிக்கு வர முடியுமா? நம்ம சில அடிப்படையான விஷயங்கள் அது 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியிலிருந்து பிரதமரிலிருந்து இந்த தேசத்தினுடைய என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை எனக்கு இருக்குது. மது அருந்தினால் கேடா கேடு இல்லையாங்கிறத தீர்மானிக்கக்கூடிய உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் மது அருந்திட்டு வருவேன்னு ஒருத்தர் பேச முடியுமா? அந்த மாதிரி சில சமூக ஒழுங்குகள் இருக்கு இல்லையான்னு கேட்கிறேன். சமூக ஒழுக்கம் அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணுவா? ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸில் போட்டிருக்கிறது உடை கட்டுப்பாடு மட்டும் இல்லை, உணவு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. நான்வெஜ் கொண்டு வரக்கூடாது காலேஜில் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது யாருடைய எதுக்காக அது போடுறாங்க? ஸோ கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன், ஒரு சமூக ஒழுக்கம் தார்மீகம் சார்ந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்ம இங்கே பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பல காலங்களாக இட்ஸ் அன் இம்போசிஷன் ஆன் மெயின்டைனிங் சர்டன் கைண்ட் ஆஃப் கல்ச்சர். ஏதோ ஒரு வகையான ஒரு கலாச்சாரத்தை பெண்கள் மேலேயும் மாணவர்கள் மேலேயும் திணிப்பதற்கான ஒரு வேலையாக தான் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எந்த வகையான ஒரு கட்டுப்பாடு, அது உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், கலாச்சாரம் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது திணிப்பு தான் இருக்கக்கூடாது. ஸோ வென் யூ புட் அ ரூல் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மாணவர்கள் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க? பிரேக் த ரூல். ஸோ அது கட்டாயம் இருக்கும். சரி, நம்ம பேசலாம். திரு ராஜசேகர், இந்த இரண்டு பேருடைய பார்வை பற்றிய உங்களுடைய பார்வை. ஏன்னா ஒரு பொதுவெளியிலான ஒழுங்கு என்பது உணவில் கூடவா? நான் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பதை கூட கல்லூரிகளில் சில இடங்களில் இன்றைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வை? இல்லை, நீங்கள் இந்த விஷயத்தை ஒரு இம்போஸ் பண்ணுறாங்க, பேன் பண்ணுறாங்க, உத்தரவு போடுறாங்க, ரூல் போடுறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க, ஒழுக்கமாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தேர் இஸ் அ சினானிம். ஸோ இந்த ரூலுக்கு ஒழுக்கம், நேர்மையாக நடந்துக்கணும், அடக்கமாக நடக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஹவு யூ see it, ஹவு யூ அண்டர்ஸ்டாண்ட் இட், ஹவு யூ கேரி இட் ஃபார்வர்ட், இதெல்லாம் 3 விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் அதை கடைப்பிடிக்கிறதுல தவறு கிடையாது. பாருங்க, பெண்கள் இப்படி தான் ஆடை அணிந்தால் நன்றாக இருக்கும். என்னுடைய எந்த ஒரே நிமிஷம் நீங்க ஒரு நிமிஷம் we are living in a country. எங்கன்னா ஒரு நாட்டில் நம்ம எப்படி வாழறோம்னா ஒரு கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு. அது தமிழ்நாடு எல்லா விஷயத்திலையும் கலாச்சாரத்துக்கு முன்னே செல்லக்கூடிய ஒரு மாநிலம். அது உங்களுடைய பார்வை. அப்படி இல்லவே இல்லைங்கிறது அவங்களுடைய பார்வை. ஒரே நிமிஷம் கேள்வி கேட்டீங்க, என்னுடைய ரைட் இல்லையா நான் சொல்றதுக்கு? ரைட்ஸ் இருக்கு. நான் மைண்ட்ல இருக்கிறது நான் இவங்க எழுதல. நான் வாட் ஐ ஃபீல் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ என்னுடைய தாய், என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி எப்படி இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறானோ அந்த மாதிரி மற்றவனும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறா? தவறே இல்ல. இப்போ ஒரு சகோதரியாக இப்ப அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறான்னு அண்ணா, எனக்கு நீங்க இந்த மாதிரி கோட்டு போட்டு பிடிக்கல. இல்ல சரி, ஏதோ ஒண்ணு ஒரு வாதத்திற்கு வைக்கிறேன். அவங்க இந்த மாதிரி நீங்க கோட்டு போட்டு பிடிக்கல, நீங்க ஒரு வெஸ்டர்னைஸ்டா அரைக்கால் சட்டை போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னா நீங்க வந்துட முடியுமா? நீங்க ஒரு சகோதரன் விரும்புற மாதிரி ஒரு சகோதரி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. ஒரு சகோதரிக்கு என்று அவள் எப்படி இருக்குன்னு விரும்பக்கூடிய உரிமையை ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள்? நான் 100% அம்மா, மனைவி, சகோதரி அதுதான் வருதே ஒழிய தம்பி, அண்ணன், அப்பா, அனைவருக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயங்களை ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு துறை, ஒரு கம்பெனி இதை சொல்லும் போது அதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்று. ஆனா இம்போஸ் பண்றது, அதாவது ஒரு நிமிஷம் போடாம வீட்ல இருந்தா சொல்றது இருங்க ஒரே என்ன நீங்க நான் பேசி முடிச்சேன். இரு பெண்கள் நடுவுல என்ன உட்கார வச்சிட்டீங்க, என்ன பேச சொல்றீங்க. என் நிலைமை கொஞ்சம் பாத்தீங்களா? இதுதான் கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் நாம் வாழ வேண்டும், இதில் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாரும் ஒரு காம்படிட்டிவான சொசைட்டி. இதுல நல்லபடியாக உங்களை கண்டக்ட் செய்து கொள்ளுங்கள்.
நல்லபடியாக நீங்க நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் காலேஜுக்கு வரும்போது இந்த நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது எந்த தவறும் கிடையாது. ஒழுக்கமாக இரு என்று சொன்னால் தவறா? ஒழுங்காக துணியை ஆடையை ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று ஒன்று உங்களுடைய வார்த்தையை நான் டைரக்டா இப்படி அர்த்தம் புரிஞ்சா நீங்க பதறுவீங்க நிச்சயமா. அப்படின்னா ஜீன்ஸ் அணிகின்ற லெகின்ஸ் அணிகிற பெண்கள் எல்லாம் ஒழுக்கமற்றவர்கள். அதான் உங்களுடைய வார்த்தைக்கு அர்த்தம். சார் பாருங்க, இத ஒழுக்கமாக how you interpret it, how you interpret அது அந்த மீன் ஆயிடுது. அப்படி கிடையாது, எடுத்துக்காங்க. அப்படி கிடையாது. ஆடையை எந்த காலேஜுக்கு வரும்போது ஜீன்ஸ் போடாதீங்க, சல்வார் கமீஸ் வாங்க, சுடிதார்ல வாங்க. நம்ம வெறும் காலேஜுக்கு வரும்போது இப்படி வாங்க. புரியுது? நான் ஃபேமிலியோட போகும்போது அப்பா அம்மா துணையோட நீங்க லெகின்ஸ் போட்டுக்கங்க, ஜீன்ஸ் போட்டுக்கங்க அப்படினு சொல்வது தவறா? ஆடையை மீண்டும் வர உங்க அடுத்து ஆடையை தாண்டி இதை நம்ம பல தளங்களில் நம்ம இந்த விவாதத்தை விரிவாக நடத்த வேண்டியிருக்கிறது. கல்லூரிகளில் விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் ஒரு பெற்றோர்களுடைய தரப்பில் ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு பெற்றோர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? உங்களுக்கு முதல்ல கல்லூரி வயதில் மகனோ மகளோ இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. சரி, நீங்க சொல்லுங்க உங்களுடைய. என்னுடைய மகன் கல்லூரியில் தான் படிக்கிறான். என் அண்ணன் பொண்ணு மகள் அவள் கல்லூரியில் தான் படிக்கிறான். சார், இங்கே நம்ம பேச போனதே வந்து கல்லூரியில் நடக்கிற கட்டுப்பாடுகள். அதுதான் கட்டுப்பாடுகள்னாலே பெண்ணினத்துக்கு எதிரானது அப்படின்று சகோதரிகள் 2 பேரும் நினைக்கிறாங்க. கட்டுப்பாடுகள் வந்து ஒரு நெறிமுறை சார்ந்தது. எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அதுக்கு வந்து இந்த இதுக்கெல்லாம் இப்படி தான் இருக்குன்னு ஒரு கல்ச்சரல் இருக்குது நம்ம கிட்ட. நீங்கள் இப்போ ஆஃபீஸ்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, டிபேட்டுக்கே வந்திருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறீங்க. லுங்கி கட்டிட்டு நீங்கள் வர முடியுமா? நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டீங்க. லுங்கி கட்டிட்டு வந்தால் இந்த ப்ரோக்ராம் வந்து சுவாரஸ்யமாக இருக்குமா பார்க்குறவங்களுக்கு? இல்லை. நிறுவனம்னு ஒன்று இருக்குது, அந்த நிறுவனத்துக்குன்னு சில நெறிமுறைகள், ஆடைகள்ங்கிறது அதில் ஒரு நெறிமுறை. அதை ஃபாலோ பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? கட்டுப்பாடுங்கிறது அவங்க வந்து லெகின்ஸ் போடவே கூடாது, ஜீன்ஸ் போடவே கூடாதுங்கிறது ஸ்டாண்டு கிடையாது. நானும் பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் ஜீன்ஸு, பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனா கல்லூரியில் அது தேவையா அப்படின்னா அது இல்லன்னு தேவையில்லைன்னு தான். கல்லூரியில் ஏன் கீர்த்தனியாட்ட கேட்கலாம். ஒரு கேள்வி நான் சொல்லிடுறேன். ஜீன்ஸ் போடுறது லெகின்ஸ் போடுறது பிரச்சனை, முடிய இறுக்கமா கட்டணும்ன்றாங்களே, அதுல என்ன பிரச்சனை? சரி, பேசலாம். அது எல்லாவற்றையும் சேர்ந்து அதுதான் சொல்றேன். அவங்க குறிப்பா உணவை சுட்டி காட்டினா தீபா, நம்ம அதோடு இணைந்து கூட பயணிக்க வேண்டியிருக்கிறது. முதல் சுட்டு கருத்தை கீர்த்தனியாட்ட கேட்கலாம். கீர்த்தனியா, ஒரு உளவியல் நிபுணராக ஆடை என்பது ஒரு கல்வி பயிலக்கூடிய இடங்களில் பரஸ்பரம் இருபாலர் அணியக்கூடிய ஆடைகள் ஏதாவது ஒரு இடத்தில் உறுத்தலாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அது அவர்களுடைய கல்வியை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அதன் காரணமாகத்தான் கல்லூரி நிர்வாகங்கள் இது போன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்களா? இதற்கான பதில். ஓகே, இந்த 3 क्वेश्चनக்குமே ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெண்கள் சில பேர், நடுத்தர வயதுல இருக்கிற பெண்கள் சில பேர் வந்து சுடிதார் போட்டுட்டு இருந்தாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சமுதாயம் வந்து இதே மாதிரி தான் கொந்தளிச்சுது, இந்த மாதிரி சுடிதார் போடக்கூடாது, நம்ம வந்து சேலை மட்டும்தான் கண்ணியம்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் அந்த மாற்றத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சுதான்னு சொல்லிட்டு கேட்டா கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு அதுதான் வந்து ஒழுக்கம் அப்படின்ற லெவலுக்கு வந்துச்சு. இப்ப கல்லூரிகளுக்கு வரலாம். நெறிமுறைகள் அவசியமா? கண்டிப்பா அவசியம். ஏன்னா படிக்கிற வயசுல அங்க போறப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அது ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு கொடுக்கிற நெறிமுறைகள் கிடையாது. ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் என்னோட மேனேஜ்மெண்ட்ல இந்த விதமான நெறிமுறைகள் நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்றது அவங்களோட உரிமை. ஆனா சில காலேஜஸ், சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றது தெரியாம அவங்க வந்து மாணவர்களை ரொம்ப ஓவரா ஹார்ஷா இந்த மாதிரி ரூல்ஸ் போடுறதுனால பிரச்சனை வருது. அதுவே அந்த காலேஜஸ் அந்த மாணவர்கள் முதல்ல வந்த உடனே ஒரு 15 நாட்கள் அவங்கள வந்து இவங்களோட இன்ஸ்டிடியூஷனுக்கு நல்ல பாண்டிங் அப்படின்ற ஒரு இது பெருமை, இந்த காலேஜ்ல இந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்றதுன்றது பெருமை அப்படின்ற அந்த கல்ச்சரை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா எனி ரூல் வில் பி ஓகே. இதை நம்ம வந்து ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்றதுக்கு பதிலா மாணவர்களுக்கு எது சிறந்தது அதை அவங்களை எப்படி இஷ்டப்பட்டு செய்ய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர இது பண்ணணுமா
பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்வி இல்லைன்றது என்னோட தொடக்க சுற்று கருத்தாக இருக்கிறது. நான் அந்த அளவில் உங்களுடைய தொடக்க சுற்று கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறேன். நாம அடுத்த சுற்றுகளில் இன்னும் உணவு சார்ந்த சில விஷயங்களுக்குள்ளாகும். ஏன் கல்லூரிகளில் மட்டும் இது பிரச்சனை ஆகிறது? பள்ளிகளில் குறிப்பாக 10 பருவத்தை நெருங்கி இருக்கக்கூடிய +1 +2 மாணவிகள் பயிலக்கூடிய பள்ளிகளில் கூட சில பள்ளிகளில் பாவடை சட்டை தாவணி அணிந்து இரட்டை எடை போட்டு செல்லக்கூடிய சீருடையாக வைத்திருக்கிறார்கள். சில பள்ளிகளில் ஸ்கர்ட் வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளிகளிலும் அது போன்ற ஒரு சீருடை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது அங்கே எல்லாம் சர்ச்சை வராத பொழுது கல்லூரிகளில் மட்டும் இவ்வாறான உடையை உடுத்த வேண்டும் என்று சொன்னால் ஏன் சர்ச்சை வருகிறது, எங்கு வருகிறது? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.